ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 4 சம் பார்த்துட்டோம் போன வீடியோவில். இன்றைக்கி நம்ம 5th சம் பார்க்க போகிறோம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a = ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 1/9. அதுக்கடுத்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண என்ன சொல்கிறாங்கன்னா a இன்வெர்ஸ் = a டிரான்ஸ்போஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இதுக்கு a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போகும். ஏன்னா இந்த 1/9 கான்ஸ்டன்ட் இருக்குது, இது 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணி அதுக்கடுத்து இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போடுறதுனால நம்ம முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம், a × a டிரான்ஸ்போஸ் = I அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இதை பண்ண போகிறோம். சரி வாங்க பண்ணலாம். இதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். a மேட்ரிக்ஸ் = 1/9 - 8 1 4 4 4 7 1 - 8 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணிடுவோம். a டிரான்ஸ்போஸ் a இன்வெர்ஸ் = a டிரான்ஸ்போஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன தெரியும்னா a × a இன்வெர்ஸ் = Iன்னு தெரியும். Iனா யூனிட் மேட்ரிக்ஸ். அதாவது நம்ம இப்போ a × 1/a என்னது, a × 1/a என்ன 1, இல்லைனா 2 × 1/2 என்ன 1, அதுதான். அப்போ இந்த 2 நம்ம இப்படி மேலே எப்படி எழுதுவோம், 2 × 2⁻−1 எழுதுவோமா, இங்கே +1 இருக்குது, மேலே எழுதும் போது -1 = 1. அவ்வளோதான் இந்த ப்ராப்பர்ட்டின்றது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எனக்கு இங்கே a × a இன்வெர்ஸ் = I. அப்போ இங்கே a இன்வெர்ஸ் இருக்குது. இப்போ வேறு என்ன இல்லை, a இல்லை. அப்போ இங்கே நான் a மல்டிப்ளேட் பண்ணணும். LHSல பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பண்ணணும். இதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஏக்கு முன்னாடி மல்டிப்ளேட் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது என்னென்னா a × b ≠ b × aன்னு இருக்குது. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ், இப்போ a மேட்ரிக்ஸை b மேட்ரிக்ஸால் மல்டிப்ளேட் பண்ணால் அது b மேட்ரிக்ஸை a மேட்ரிக்ஸால் மல்டிப்ளேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இல்லை. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ a × a இன்வெர்ஸ் நீ லெஃப்ட் சைடில் போட்டுட்ட, ஆனால் நீ ரைட் சைடில் a டிரான்ஸ்போஸ் × aன்னு போட்டுட்ட. அப்படின்னா இது தப்புன்றாங்க. ரிலேஷன்ஷிப் முக்கியமானது இந்த இதில். a இங்கே ஃபஸ்ட்டு மல்டிப்ளேட் பண்ணனா, இப்போ a × a டிரான்ஸ்போஸ் a இன்வெர்ஸ் = a டிரான்ஸ்போஸ்னால் நீங்கள் ஏவை முன்னாடி மல்டிப்ளேட் பண்ணுறியா பின்னாடி மல்டிப்ளேட் பண்ணுறியான்னு பிரச்சனை இருக்குது. இப்போ முன்னாடி மல்டிப்ளேட் பண்ணால் நம்ம ப்ரீன்னு சொல்லுவோம். ப்ரீனா என்ன, முன்னாடி, ப்ரீ ரீசார்ஜ், முன்னாடி, எல்லாமே முன்னாடி வரும். இப்போ இதுக்கு என்ன வரும், a × a டிரான்ஸ்போஸ் இருக்கட்டும் a × a டிரான்ஸ்போஸ், a × a இன்வெர்ஸ் = a × a டிரான்ஸ்போஸ் முன்னாடி வருது, நம்ம கொடுத்த டேர்முக்கு முன்னாடி வருது. இதுவே போஸ்ட்னா என்ன, அடுத்தடுத்து, இதுக்கடுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால போஸ்ட் பண்ணால் a இன்வெர்ஸ் × a = a டிரான்ஸ்போஸ் × a. ஆனால் நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா a × a இன்வெர்ஸ் = Iன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி மல்டிப்ளேட் பண்ண போகிறோம். அப்போ என்னது, ப்ரீ மல்டிப்ளையிங். எதை வச்சு ப்ரீ மல்டிப்ளேட் பண்ணுறோம், பை a. இதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ், இந்த ரெட் இங்கில் எழுதுறது எல்லாமே. அப்போ என்ன வரும், a × a இன்வெர்ஸ் = a × a டிரான்ஸ்போஸ். a × a இன்வெர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ராப்பர்ட்டி படி Iன்னு தெரியும். இப்போ a × a டிரான்ஸ்போஸ். அப்போ a × a டிரான்ஸ்போஸ் = I. நம்ம இப்போ இதை மட்டும் ப்ரூவ் பண்ணாலே போதும். a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அது பண்ணி இது பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம a × a டிரான்ஸ்போஸ் = Iன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a இவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம a டிரான்ஸ்போஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ a டிரான்ஸ்போஸ் = 1/9. ரோவை காலமாக மாற்றணும், காலத்தை ரோவாக மாற்றணும். இதை இப்படி இருக்க லைனை இப்படி ஆக போகிறோம், ரோவை காலமாக மாற்ற போகிறோம். இப்போ -8 1 4 கருத்து 4 4 7 4 4 7 கருத்து இது 1 -8 4. நான் முந்தின வீடியோ எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன், நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்க டயகனலில் இருக்க என்ட்ரிஸ் மாறவே மாறாது, அதே தான் இருக்கும். சரி, இப்போ இது LHS. இப்போ LHS =
முக்கியமான இதுதான் ரிலேஷன்ஷிப் A into B not equal to B into A. இப்போ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, A மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ 1/9 A மேட்ரிக்ஸ் எழுதணுங்க. -8 1 4 4 4 7 1 -8 4 into 1/9 A டிரான்ஸ்போஸ். அடுத்து என்ன இருக்குது, A டிரான்ஸ்போஸ் இருக்குது. இப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். -8 4 1 1 4 -8 4 7 4. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம முன்னாடியே மல்டிப்ளேட் பண்ணிக்கலாம். 9 × 9 81 -8 1 4 4 4 7 1 -8 4. இது எழுதியாச்சு. அடுத்து இது எழுதுவோம். -8 4 1 1 -4 -8 4 7 4. சரி, இப்போ இதை வந்து நம்ம 7 இப்போ வந்து மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தை நம்ம மல்டிப்ளேட் பண்ணணும். மல்டிப்ளேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம், 7 மாதிரி பண்ணுவோம். 1 இப்படின்றது நம்ம 7 மல்டிப்ளேட் பண்ணுவோம். இப்போ கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். 8 × 8 64 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ ப்ளஸ் 64. இப்போ 1 × 1 1. இப்போ ப்ளஸ் 1. 4 × 4 ப்ளஸ் 16. அதுக்கடுத்து இதையும் பண்ணுவோம். -8 × 4 8 4s are 32. இப்போ மைனஸ் இருக்கப்போ -32. 1 × -4 -4. 4 × 7 ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 28. அடுத்து இதையும் பண்ணுவோம். -8 × 1 -8. 1 × -8 -8. 4 × 4 4 4s are 16. அடுத்து இதையும் பண்ணுவோம். 4 × 8 32. அடுத்து மைனஸ் இருக்கிறதுனால -32. 4 × 1 4. 7 × 8 28. அடுத்து இதையும் பண்ணுவோம். 4 × 4 16. 4 × 4 16. இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால -16. அடுத்து 7 × 7 7 × 7 ப்ளஸ் 49. இப்போ 49. அடுத்து இதையும் பண்ணுவோம். -8 × 1 -8. 1 × -8 -8. 8 4s are 32. 4 4s are 16 ப்ளஸ் 16. அடுத்து இதையும் மல்டிப்ளேட் பண்ணுவோம். 1 × -8 -8. -8 × 1 -8. 4 4s are ப்ளஸ் 16. அடுத்து இதையும் மல்டிப்ளேட் பண்ணுவோம். 1 × 4 4. -8 × 4 32. அடுத்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அடுத்து 4 7s are ப்ளஸ் 28. அடுத்து இதையும் பண்ணுவோம். 1 × 1 1 ப்ளஸ் -8 × -8 ப்ளஸ் 64. 4 × 4 16. இப்போ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1/81. 64 + 1 65. 65 + 16 81. அடுத்து இங்கே வந்து 4 + 28 32. 32 - 32 0. -8 -8 -16. -16 + 16 0. 4 + 28 32. 32 - 32 0. 16 + 16 32. 32 + 49 வந்து 81. -8 -8 -16. 16 - 16 0. -8 -8 16 -16. அடுத்து 16 - 16 0. 4 + 28 32. 32 - 32 0. 1 + 64 வந்து 65. 65 + 16 81. அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து 81 81 81 இருக்கா, வெளியில் 81 இருக்கா. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அதாவது வெளியில் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 1 0 0 0 1 0 0 0 1. இது என்னது, ஈக்குவல் டு I. அப்போ என்னது, LHS ஈக்குவல் டு RHS. ஹின்ஸ் ப்ரூவ்டு.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஷோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து ப்ரீ மல்டிப்ளையிங் பை ஏவை வந்து மல்டிப்ளேட் பண்ணோன்னே A இன்ட்டு A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஆகுது. A இன்ட்டு A இன்வெர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி படி ஐன்னு தெரியும். இதை நம்ம எதுக்கு இப்படி நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோன்னா, நம்ம இதுக்கு வந்து A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப லாங் ஸ்டெப் ஆகும். 1/9க்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி அது இதுன்னு நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போகுன்றனால நம்ம வந்து ஈஸியாக முடிக்கணுன்றக்காக இதில் வந்து A இன்வெர்ஸால் மல்டிப்ளேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ஏவால் மல்டிப்ளேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ஐ ஆகும். அதுக்கடுத்து நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட் இது வந்துருச்சு. யூனிட் தான் இங்கே ரைட் சைடு வரணும். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு வரணும். அதனால நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ LHS ஈக்குவல் டு RHS ஸ்கின்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். தேங்க்யூ.